பதிலுரை மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் மரியாதையை செலுத்தி தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு எனது பதில் சமர்ப்பிக்கின்றேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் உற்ற தோழனாய் பாடுபடும் பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலனாய் வாய்ந்திட்ட நம் கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மல செம்பல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றுகிறேன். காலம் நமக்கு அளித்த கருணைத்தாய், ஏழைகள் வாழ உயர எந்நாளும் உழைத்திட்ட தியாகத்தாய், தஞ்சமென வாழ்ந்தோரை அன்போடு அரவணைத்து ஆளாக்கி வளர்த்திட்ட எங்கள் தர்மத்தாய், எத்தனை பகை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று எதிர்ப்பட்ட சதிகள் சூழ்களை எல்லாம் முறியடித்து மக்கள் பணியில் மகத்தான சாதனைகளை பல படைத்திட்ட எங்கள் அம்மா அவர்களை பணிந்து போற்றுகிறேன். கழகத்தையும் கழக ஆட்சியையும் கண்ணிமை என காத்து நிற்கும் கண்ணியத்திற்குரிய அம்மா அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டி சென்ற கழக இரட்டையர் மாண்புமிகு முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். பொறுமையின் சிகரமாக பண்பின் இருப்பிடமாக இருந்து இந்த அவையை நேர்மையோடு வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும் பேரவையின் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாற்று தலைவர் அவர்களுக்கும் என் வணக்கமும் நன்றியையும் உர்தாகட்டும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்றும் தொழிலாளர் நலன் காக்கும் நம் அம்மாவின் அரசு நம் தமிழ் மண்ணில் தொழில் அமைதி நிலவவும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து அவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிறது. அன்றும் இன்றும் என்றும் தொழிலாளர்களுக்கு துணை நிற்கும் நம் அம்மாவின் நல்லரசு தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் செய்திட்ட சாதனைகளில் ஒரு சிலவற்றை மற்றும் என் உரை மூலம் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 29/6/2018 அன்று இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியும் 17 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் பற்றியும் விவாதம் நடைபெற்றது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள், இது குறித்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்ற இதர சிறுபான்மையின மக்களுக்கு உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் ஆய்வு எல்லை வரையை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் குறித்து 1/3/2006 ஆணைகள் வழங்கப்பட்டது. பின்பு அமைக்கப்பட்ட ஆணையத்தின் ஆய்வு எல்லையில் GO 17 1/3/2006 பிறப்பிக்கப்பட்ட ஆணையில் தெரிவிக்கப்பட்ட ஆய்வு எல்லையையே GO நம்பர் 30 11/7/2006 நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டது. அதன் அடிப்படையில் பின்பு இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. எனவே இஸ்லாமியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் தனி இடஒதுக்கீடு வழங்க முதலில் அடித்தளமிட்டவர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இதுதான் என்னுடைய லட்சியம் என மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தது போலவே அம்மா அவர்களின் வாழ்வில் தமிழ்நாட்டில் சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ளவர்களும் எல்லா வசதி வாய்ப்பினையும் பெற வேண்டும் என நோக்கத்துடன் மாண்புமிகு எடப்பாடியாரின் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம் என்பதற்கேற்ப
பிற மாநிலங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை முறைப்படுத்தவும், அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கவும், அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வேலை மற்றும் பணி நிலைமைகளை முறைப்படுத்துதல் சட்டம் 1982ஆம் ஆண்டு மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் அடிப்படையில் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டுமான தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலன் காத்திட 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தினை உருவாக்கினார்கள். எனவே அமைப்பு சாரா நல வாரியங்கள் உருவாக்க முதலில் அடித்தளமிட்டவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து தான் உடல் உழைப்பு தொழில்கள் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்காக தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறையின் கீழ் இதன் அடிப்படையில் தான் செயல்படும் 17 அமைப்பு சாரா நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டு நலத்திட்டங்கள் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஜனாப் தமீம் அன்சாரி அவர்கள் பேசும் பொழுது பிறை கமிட்டி அமைக்க ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார்கள். பெருநாள் அறிவிப்பு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாநில தலைமை காஜி அறிவிப்பே தொடரும். பிறை கமிட்டி அமைக்க தேவையில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரின் திறமையான நிர்வாகத்தால் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட அமைப்பு சாரா உடல் உழைப்பு பயனாளிகளுக்கு ரூபாய் 59.85 கோடி வழங்க ஒதுக்கீடு செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது மாண்புமிகு அம்மாவின் அரசு. இதன் அடிப்படையில் 2 நாட்களில் 1,63,005 நிலுவையில் இருந்த கேட்பு மனுக்களுக்கு 36,80,35,533 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மீதி நிலுவையில் உள்ள கேட்பு மனுக்களுக்கு விரைவில் தொகை வழங்கப்படும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் 2003இல் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் நடக்கும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரின் அரசு அனைத்து குழந்தைகளும் கட்டாயமாக கல்வி பெறுவதால் ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறும் என்பதை உணர்ந்துள்ளதால் தமிழ்நாட்டிலிருந்து குழந்தை தொழிலாளர் முறையினை அறவே அகற்ற உறுதி கொண்டுள்ளது. குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டத்தின் அமல்படுத்துவதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் நடைபெறும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரின் அரசு கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழித்தல் சட்டம் மற்றும் இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தினை சீரிய முறையில் அமல்படுத்தி வருகிறது. இதனால் தமிழகத்தில் இதுவரை 276 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை சான்றுகள் வழங்கப்பட்டு உடனடி நிவாரண தொகையாக ரூபாய் 49.05 லட்சம் தொகை வழங்கப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களுக்கான முழுமையான நிவாரண பணிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நுகர்வோரின் நலன் காப்பதில் முன்னோடியாக திகழும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரின் அரசு எடையளவு சட்டம் மற்றும் பொட்டல பொருட்கள் தொடர்பான விதிகள் குறித்து நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் புகார்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக வலைத்தள அடிப்படையிலான சட்டமுறை எடையளவு புகார் கண்காணிப்பு முறை செயலியை உருவாக்கி
பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வெளியிட்டுள்ளது. நுகர்வோரின் நலன் காப்பதில் இது ஒரு மைல்கல் ஆகும். இதற்காக குறும்படம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரிய நம் அம்மா அவர்கள் ஒரு விழாவில் பேசும் பொழுது, வளர்ந்த நாடுகளின் வெற்றிக்காக காரணம் உழைப்புதான். உழைப்பு என்னும் மரத்தின் வேர்கள் கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை. உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். உங்கள் அன்பு சகோதரியாக நான் நாள் ஒன்றுக்கு 20 மணி நேரம் உழைக்கின்றேன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த தொழிலை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்காக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய முறைகள் தேவை, புதிய வழிகள் தேவை, புதிய உத்திகள் தேவை, புதிய அணுகுமுறைகள் தேவை என்றும் நம் அம்மா அவர்கள் உழைப்பின் சிறப்பை, தொழிலின் மேன்மையை எடுத்து உரைத்தார்கள். நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கூட ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று பாடியதுடன் உழைப்பவரே உயர்ந்தவர் என்றும் கூறியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களின் காலத்தில்தான் தமிழ்நாடு கட்டுமான கழகம் நிறுவப்பட்டது. இக்கழகத்தால் புதிய திறன் பயிற்சி, மறுதிறன் பயிற்சி மற்றும் திறன் மேம்படுத்துதல் ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் கட்டுமான தொழிலாளர்கள் ஏற்கனவே பெற்றுள்ள திறனை அங்கீகரித்து, அதாவது ரிகக்னிஷன் ஆஃப் ப்ரியர் லேர்னிங் சான்று வழங்கும் முறையினை செயல்படுத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து தமிழ்நாடு கட்டுமான கழகம் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையமானது கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள், புத்தாக்க பயிற்சிகள், புத்தறிவு பயிற்சிகள் போன்றவை தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழில் சங்கத்தினர், தொழிலாளர் துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக ஆய்வாளர்கள் ஆகியோரின் தேவை கருதி இக்கல்வி நிலையம் அரசு நிதியால் நடத்தப்பட்டு வருகிறது. பயிற்சிகளுடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் நொய்டாவில் உள்ள விவிகிரி தேசிய தொழிலாளர் கல்வி நிலையத்துடன் இணைந்து கருத்தரங்கள், பயிற்சிகளை இக்கல்வி நிலையம் நடத்தி வருகிறது. மேலும் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்திற்காக சொந்த கட்டிடம் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அனைத்து உற்பத்தி பிரிவுகளிலும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் வலுவான பங்களிப்பினால் இம்மாநிலம் தொழில் வளர்ச்சியில் எப்போதும் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகின்றது. இம்மாநிலத்தில் நிலவும் சுமூகமான வியாபார சூழல், வலுவான மற்றும் சிறந்த உட்கட்டமைப்பு, திறன்மிகு தொழிலாளர்கள், அமைதியான மற்றும் இணக்கமான தொழில் சூழல் ஆகியவை இம்மாநிலத்தை தொழில் மீட்டாளர்களின் புகலிடமாகவும் நாட்டின் முன்னோடி உற்பத்தி மையமாகவும் திகழ செய்துள்ளது. பட்டாசு தொழிற்சாலைகளில் நிகழும் விபத்தினை தவிர்க்கும் பொருட்டும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அறிவிப்பின்படி சிவகாசியில் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு 2013ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இப்பயிற்சி மையத்திற்கான சொந்த கட்டிடம் மாண்புமிகு அம்மா அவர்களால் 25/6/2015ஆம் ஆண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு சுலபமாக தொழில் தொடங்கும் வசதிகள், அதாவது ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வழங்கும் பொருட்டு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கத்தில் ரூபாய் 1.81 கோடி செலவில் ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரத்யேக வலைத்தளத்தின் மூலம் பல்வேறு தொழிலாளர் சட்டங்களின் கீழ் வழங்கப்படும் உரிமம், ஒப்புதல்கள் இணையதளம் வழியாகவே கட்டணம் செலுத்தி இவ்வியக்கக அலுவலர்களின் மின் கையொப்பத்துடன், அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர்
வழங்கப்படும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 4/3/2017 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் வெளியாகும் நச்சு மற்றும் தீங்கு விளைவிக்கும் வாயுகளை கண்காணிக்க தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் ரூபாய் 29.75 லட்சம் செலவில் ஒரு இணைய கண்காணிப்பு மையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலைவாய்ப்பு பிரிவின் கீழ் இயங்கும் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. நவீன தொழில்நுட்ப உதவியுடன் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களையும் வேலை நாடுனர்களையும் வேலை அளிப்போரோடு இணைத்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் வெளிப்படையாகவும் சீரிய முறையிலும் இளைஞர்களை சென்றடையும் சீரிய பணியில் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் ஈடுபட்டு வருகின்றது. 32 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் தன்னார்வ பயிலும் வட்டங்கள் சிறப்பாக இயங்கி வருகின்றன. இம்மையங்கள் மூலம் போட்டி தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 35 வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவதற்கான தேசிய தொழில்நெறி பணியின் கீழ் ஆண்டொருக்கு ரூபாய் 2.80 கோடி நிதி மதிப்பால் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2016 முதல் மார்ச் 2018 வரையிலான காலத்தில் 418 மாற்றுத்திறனாளிகள் அரசு துறையிலும் 1790 மாற்றுத்திறனாளிகள் தனியார் துறையிலும் பணி நியமனம் பெற்றுள்ளனர். 2017 ஆண்டு முதல் 2018 ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் உதவியுடன் 1338 பிறப்படுத்தப்பட்ட மிகவும் பிறப்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நல விடுதிகளில் தங்கி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு பயிலும் 38,547 மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நெறி வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வருகை புரிந்து பதிவு செய்ய கால விரயமாவதை தவிர்க்கும் பொருட்டு 2011 ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அவர்கள் பயின்ற பள்ளிகளிலேயே பதிவு செய்து கொள்ள மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள். இதன் மூலமாக 2011 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை 84,19,535 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். வேலை நாடுனர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கவும் திறன் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் அரசால் வழங்கப்படும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை இரட்டிப்பாக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்ற நாள் அன்று உத்தரவிட்டார்கள். 2017 ஆண்டு முதல் 2018 ஆண்டு இத்திட்டத்தின் கீழ் 57,365 பயனாளிகளுக்கு 30.44 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு 22,605 பயனாளிகளுக்கு ரூபாய் 20.15 கோடி அளிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்திறன் அறிவுத்திறன் ஆகிய இரண்டும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமுதாய முன்னேற்றத்தை தூண்டும் முக்கிய காரணிகளாக திகழ்கின்றன. இதன்படி தொழிற்சாலைகளில் மனிதவள தேவையை பூர்த்தி செய்திடவும் மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டு தகுதியான வேலை வாய்ப்பினை பெற்றிடவும் திறன் படைத்த மனித வளத்தை உருவாக்கிடவும் நடவடிக்கைகளில் பயிற்சி பிரிவு செயல்பட்டு வருகின்றது. இந்த நோக்கத்தை அடைவதற்கு தமிழகத்தில் தற்போது 88 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் 484 தனியார் தொழில் பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
64 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் ஆங்கில மொழி மற்றும் மென்திறன் ஆய்வகங்கள் ரூபாய் 15.35 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிற்சி வரும் பயிற்சியாளர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் முதலாக 14 பிரபலமான தொழில் பிரிவுகளுக்கான பாட புத்தகங்கள் தமிழிலேயே தயாரித்து வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் படிக்கும் மாணவர்களின் வேலை வாய்ப்பினை அதிகரிக்கும் வகையில் 20 தொழில் பயிற்சி நிலையங்களில் ரூபாய் 38 கோடி செலவில் மருத்துவ மின்னணுவியல், இயந்திரவியல், டூல் அண்ட் டை மேக்கர், ஆபரேட்டர், அட்வான்ஸ் மிஷின் டூல்ஸ், கட்டட வடிவமைப்பு, ஆட்டோபாடி ரிப்பேர்ஸ், தீயணைப்பு தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை பாதுகாப்பு மேலாண்மை, பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி போன்ற மேம்பட்ட உயர்நிலை தொழில் பிரிவுகளை துவங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை ரூபாய் 30 கோடி செலவில் மேம்படுத்திட அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு தேவையான திறன்களை பெற ஏதுவாக தொழிற்சாலைகளில் நேரடியாக பயிற்சி பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வகையில் தமிழகத்தின் நாட்டின் திறன் தலைமையகமாக உருவாக்கும் நோக்கத்தில் திறன் பெற்ற மனித வளத்தின் எண்ணிக்கையையும் தரத்தினையும் உயர்த்திடும் வகையில் அரசு பல்வேறு முனைப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் அவர்களுக்கு ஏற்ற திறன் பயிற்சிகளை அளித்து தமிழகத்தில் மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் திறன் பெற்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தொழில்துறையில் பெரும் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்துடன் இயங்கி வருகிறது. தொலைநோக்கு பார்வை 2023 கீழ் 20 மில்லியன் நபர்கள் 2023 ஆண்டுக்குள் திறன் மேம்பாட்டு பயிற்சினை வழங்கும் இலக்கை அடையும் வகையில் மத்திய, மாநில அரசு மற்றும் தனியார் துறையில் 629 திறன் பயிற்சி நிறுவனங்கள் மூலம் இதுவரை 4,79,061 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு முதல் 2018 ஆண்டில் மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு அதிகமுள்ள துறைகளில் 1,05,442 இளைஞர்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வாயிலாக பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளார்கள். 2018 ஆண்டு முதல் 19 ஆண்டில் 2 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பிற்கான திறன் பயிற்சிகள் வழங்குவதற்கு 200 கோடி செலவில் வழங்கப்பட உள்ளது. பாரத பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனா என்பது மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு முதன்மை திறன் பயிற்சி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் 1,40,880 நபர்களும், அதாவது ஆண்டிற்கு 46,960 நபர்கள் வீதம் 206.60 கோடி திறன் பயிற்சிக்காக அளிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் உதவியுடன் 100 கோடி செலவில் 5 துறைகளில் உயர்திறன் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்மைகளை பெறும் வகையில் பொறியியல் பட்டதாரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குவதற்காக திறன்மிகு மையம், அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் 5 இணைப்பு தொழில்நுட்ப திறன் பயிற்சி மையங்கள்
ரூபாய் 546.84 கோடி திட்ட மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் ஜெர்மனியை சேர்ந்த சர்வதேச நிறுவனமான சீமன்ஸ் மற்றும் டிசைன் டெக் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட உள்ளது. தமிழ்நாட்டின் 35 ஊராட்சி ஒன்றியங்களில் அம்மா இருசக்கர வாகன சேவை மற்றும் பழுது பார்த்தல் மையங்கள் வாயிலாக இருசக்கர வாகன பழுது நீக்குதல் மற்றும் பராமரிப்பு, சிறு விவசாய இயந்திரங்கள், டிராக்டர் ஆகியவற்றினை பழுது பார்த்தலுக்கான பயிற்சி அரசு துறை பயிற்சி நிலையங்களில் ரூபாய் 1.4 கோடி மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு கழக நிதியுடன் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் இளைஞர்கள் தங்களது தொழில் திறமைகளையும் திறன்களை வெளிப்படுத்தும் வகையிலும் மாநில திறன் மாநாடு 9/6/2018 மற்றும் 10/6/2018 ஆகிய தேதிகளில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் வழங்கப்படும் பயிற்சிகளின் மூலமும் திறன் தேடும் முயற்சிகளின் மூலமும் தமிழகம் திறன்மிகு மையமாக உருவாவது மட்டுமன்றி உலகத்தின் சிறந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் இம்மாநிலத்தில் அதிக அளவில் முதலீடு செய்வதற்கு வழிவகுக்கும் வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வேண்டுவோர் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் 2018 வரை 2073 பதிவுதாரர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வேண்டி பதிவு செய்துள்ளனர். இந்நிறுவனம் தொடங்கப்பட்டது முதல் ஏப்ரல் 2018 ஆண்டு வரை 9958 மனுதாரர்கள் பல்வேறு நாடுகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டமானது அமைப்பு சார்ந்த துறைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கிறது. தமிழ்நாட்டில் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தில் பதிவு செய்துள்ள காப்பீடு நபர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு 10 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகள் மற்றும் 216 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகங்கள் மூலம் மருத்துவ சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 7 ஆண்டுகளில் 1,81,680 தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் 33 புதிய தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகங்கள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக விளங்கிய மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2018 ஆண்டு புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கப்பட்ட அரிசியின் அளவை 4600 மெட்ரிக் டன் என்று இருந்ததை 5145 மெட்ரிக் டன்னாக உயர்த்தி வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் மாவட்ட காஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 மதிப்பூதியமாக வழங்கப்படும் என அறிவித்தார்கள். அந்த திட்டத்தினை 4/6/2018 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக திகழ்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எனது சார்பிலும் இஸ்லாமிய சமூக சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த இந்திய தலைவர்களை எல்லாம் நம் வீடு தேடி வர வைத்த அயன் லேடியான நம் அம்மா நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா ஞான செருக்கோடு இந்த அவையில் கம்பீரமாக அமர்ந்த அந்த நாட்களை இப்பொழுது எண்ணி பார்க்கின்றேன். எதிர்கட்சி தரப்பிலும் எந்த துறை தொடர்பாக யார் என்ன கேள்வி எழுப்பினாலும், எந்த பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதற்கெல்லாம் உடனுக்குடன் பதிலும் விளக்கமும் அளித்து அவர்களின் வாயை
அடைத்த அந்த சாமர்த்தியத்தை என் கண் முன்னே கொண்டு வந்து நினைத்து பார்க்கின்றேன். மக்கள் போற்றிய மாபெரும் தலைவியை இனி என்று காண்போம் என நினைக்கும் போது கண்ணீரும் கவலையும் வேதனையும் விம்பலும் தான் மிஞ்சுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு ஆறுதல், இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பேரவையில் நம் அம்மா அவர்களின் திரு உருவப்படம் இடம்பெற செய்தீர்கள். ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும் போது அம்மா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அம்மா நம்மை வழி நடத்தினார்கள் என எண்ணி ஆறுதல் அடைகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்று தாள்களாக இருந்த எங்களை அரசு ஆவணங்களாக மாற்றிய அன்பு தாயே, எங்களுக்கெல்லாம் முகமும் முகவரியுமாக இருந்து எங்களை வழிநடத்திய ஆற்றல் மிக்க அம்மாவே, நீங்கள் இல்லாத இந்த தமிழ் மண் நிலவில்லா வானம் போல கலை இழந்து கிடக்கிறதம்மா. எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தால் என்கிற ஏக்கக்குரல் எங்கும் ஒலிக்கிறதம்மா. மங்கையர் குலம் காத்த எங்கள் மாதர் குல திலகமே, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் என்ற சூழலைத்து முடிவெடுக்கும் அதிகாரம் மிக்க உயர் பதவிகளில் கடினமான கமாண்டோ படைப்பிரிவிலும் பெண்களை நியமித்து உலக அளவில் பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்த எங்கள் புரட்சி தலைவியே, பொன்மனத்தாயே, அம்மா இறைவன் என் முன் தோன்றி ஒரு வரம் கேள் என்றால் எங்களையும் எங்கள் தமிழ் மண்ணையும் வாழ்வித்த எங்கள் அம்மாவை எங்களுக்கு திரும்பித்தா என்று கேட்பேன் அம்மா. உங்களின் நினைவுகளோடு உங்களுடைய லட்சியத்தை ஈடேற்ற நடைபெற்று வரும் கழக ஆட்சிக்கும் கழகத்திற்கும் உண்மையான விசுவாசத்தோடு அர்ப்பணிப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன் அம்மா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு சாமி அவர்கள் விதி 55 கீழ் திரு ஒற்றியூர் எவரடி தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் பாதிப்பு குறித்து அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். சென்னை திருவெற்றியூரில் எவரடி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் என்ற பேட்டரி உற்பத்தி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் 265 நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிகின்றார்கள். இந்த நிறுவனத்தில் எவரடி இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயர்ஸ் யூனியன் என்ற தொழில் சங்கம் இயங்கி வருகிறது. தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 2015ஆம் ஆண்டு முடிவடைந்ததை அடுத்து தொழில் சங்கம் சென்னை தொழிலாளர் துணை ஆணையர் சமரசம் 2 முன்பாக தொழில் தகராறு சட்டப்பிரிவு 2K இன் கீழ் தொழில் தாவா எழுப்பி இருந்தனர். இந்த தாவாவில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தை நிலுவையில் இருக்கும் போது தொழிலாளர்கள் மெதுவாக வேலை செய்து உற்பத்தியை குறைத்ததாக காரணம் தெரிவித்து நிர்வாகம் 1/12/2017 முதல் தற்காலிக உற்பத்தி நிறுத்தம் செய்வதாக அறிவிப்பு கொடுத்துள்ளனர். தற்போது இத்தாவா மீது சென்னை தொழிலாளர் இணை ஆணையர் 2 முன்னிலையில் சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நிர்வாகம் தற்காலிக உற்பத்தி நிறுத்த காலத்திற்கு தொழில் சங்கத்தின் கோரிக்கையின் பேரில் முன்பணமாக 260 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 20,000க்கான காலோசைகள் 25/4/2018 பட்வாடா செய்துள்ளது. நிர்வாக தரப்பில் ஆலையை மீண்டும் திறக்க வாய்ப்பில்லை என்று தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டம் செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் சங்க தரப்பில் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 10/6/2018 அன்று நடைபெற்ற தொழில் சங்க தேர்தலில் புதிய தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்தொழில் தாவா மீது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, புதிய அறிவிப்புகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசியுடன்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி வெளியிடுகின்றேன். காலத்தின் அருமை கருதி தலைப்புகள் மட்டும் தற்போது படிக்கின்றேன். அறிவிப்புகள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முழு படிவத்தையும் இந்த அவையில் நான் படித்ததாக கருதி சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்பு 1. பணியின் போது விபத்து ஏற்பட்டு பணியிடத்தில் மரணம் அடையும் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 5 லட்சம் உதவித்தொகை பணியின் போது விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலமின்றி மரணம் அடைபவர்களுக்கும் வழங்கப்படும். அறிவிப்பு 2. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் 60 வயது பூர்த்தி அடைந்த ஓய்வூதியம் மற்றும் கட்டுமான தொழிலாளர் இறந்துவிட்டால் அவரது கணவர் மனைவிக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 400 இருந்து ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 3. தொழிலாளர் நலநிதி செலுத்தும் தொழிலாளர் பணிக்காலத்தில் இறக்க நேர்ந்தால் வழங்கப்படும் ஈமஸ் சடங்கு உதவித்தொகை ரூபாய் 2000 இருந்து 5000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 4. 18 மாவட்டங்களில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்படும். அறிவிப்பு 5. இணையதளம் வாயிலாக தொழில் பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு அகில இந்தியா தொழில் தேர்வு நடத்தப்படும். அறிவிப்பு 6. அரசு தொழில் பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு கருத்தியல் பாடங்கள் கணினி வழியில் அதாவது கண்டென்ட் பயிற்சி அளிக்கப்படும். அறிவிப்பு 7. பயிற்றுனர்களின் பணிக்காலம் பயிற்சி ஆண்டு இறுதி வரை நீடிக்கப்படும். அறிவிப்பு 8. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் பயிற்சி பிரிவு அதிகாரிகளுக்கு CUG கைபேசி இணைப்பு வசதி வழங்கப்படும். அறிவிப்பு 9. தொழில் பயிற்சி நிலையங்களுக்கிடையே மண்டல மற்றும் மாநில விளையாட்டு போட்டிகள் மாநில அரசின் பங்களிப்புடன் நடத்தப்படும். அறிவிப்பு 10. அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலம் அழைப்பின் பேரில் சேவை பொதுமக்களுக்கு வழங்கிட கைபேசி செயலி மொபைல் ஆப் உருவாக்கப்படும். அறிவிப்பு 11. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் பயிற்சியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். அறிவிப்பு 12. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தருவதற்கென பணியமர்த்தம் அலுவலர்கள் அதாவது பிளேஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் நியமிக்கப்படுவர். அறிவிப்பு 13. தமிழகத்தில் உள்ள மதுரை, சேலம், வேலூர், திருச்சி, ஓசூர், சிவகாசி ஆகிய 6 தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகளுக்கு புற ஒலி அல்ட்ராசவுண்ட் கருவி வழங்கப்படும். அறிவிப்பு 14. 7 புதிய அவசர மருத்துவ ஊர்திகள் மற்றும் 4 மருந்து இடம் மாற்றும் ஊர்திகள் வழங்கப்படும். அறிவிப்பு 15. தமிழகத்தில் உள்ள சேலம், வேலூர், திருச்சி, ஓசூர், சிவகாசி ஆகிய 5 தொழிலாளர் அரசீட்டுறுதி மருத்துவமனைகளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அனலைசர் வழங்கப்படும். அறிவிப்பு 16. ஐநாவரம், மதுரை மற்றும் சேலம் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகளுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய ஆர்த்தோஸ்கோப் கருவிகள் வழங்கப்படும். அறிவிப்பு 17. ஐநாவரம் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைக்கு ரிஜிட் நேசல் எண்டோஸ்கோப் வித் கேமரா அண்ட் டிவி யூனிட் வழங்கப்படும். அறிவிப்பு 18. ஐநாவரம், மதுரை மற்றும் சிவகாசி தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகளுக்கு அறுவை சிகிச்சையை எளிமையாக மேற்கொள்ள லாப்ரோஸ்கோப் கருவி வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு போதுமான விளக்கங்களை என் பதிலுரையில் தெரிவித்திருப்பதாக கருதுகிறேன். இருப்பினும் வெட்டு தீர்மானங்கள் ஏதேனும் விடுபட்டு போயிருந்தால் துறையினருடன் நான் ஆய்வு மேற்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கூடுமானவரை அவற்றை நிறைவேற்றி தருவேன் என்று கூறி வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு மாமன்ற உறுப்பினர்கள் திரும்பி பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மை மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடந்தபோது காலாகாலமாக இஸ்லாமிய சமுதாயத்திலே பின்பற்றி வரப்படக்கூடிய பிறை அறிவிப்பு, பெருநாள் அறிவிப்பு எல்லாம் தமிழக அரசில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை காஜியின் மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டு வந்தது. அதற்கு மாற்றமாக ஒரு பிறை கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நான் பேசிய பொழுது கூட அதை மறுத்தளித்து பழைய நிலைமையை தொடர வேண்டும் என்று சொன்னேன். அது பத்திரிகைகளில் செய்தியாக வந்ததன் காரணமாக பல்வேறு குழப்பங்களான சூழ்நிலை இருந்தது. அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இன்றைய பதிலுரையில் தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வக்ஃப் விவகாரத்தை கவனித்து வரக்கூடிய அமைச்சர் அவர்கள் மிகச் சிறந்த முறையிலே பழைய நடைமுறையை தொடரும், மாநில அரசாங்கம் அங்கீகரித்திருக்கக்கூடிய தலைமை காஜியினுடைய அறிவிப்பை பிறை சம்பந்தமாக, பெருநாள் சம்பந்தமாக இறுதி முடிவாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். பிறை கமிட்டி தேவையில்லை என்பதையும் உறுதியாக அறிவித்தமைக்கு சமுதாயத்தின் சார்பாக, குறிப்பாக காஜிகளினுடைய பேரவையின் சார்பாக, ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மாநில மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 32 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை 29/6/2018 மாண்புமிகு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை மானிய கோரிக்கை எண் 32 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1367 கோடியே 1,47,000, மூலதன கணக்கில் ரூபாய் 62 கோடியே 60,47,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 9 பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை 29/6/2018 மாண்பு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மானிய கோரிக்கை எண் 9 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 976 கோடியே 14,10,000, மூலதன கணக்கில் ரூபாய் 22 கோடியே 78,06,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன.